அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் மனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் தக்காளி ரசம் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். நல்லா சுட சாதத்தோட இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா பவுட்ரு ஒன்று அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா நான் 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இதில் 2 வந்து நம்ம நார்மலாக சேர்ப்போம்ல அந்த வரமிளகா, 1 காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன். இதில் நல்லா ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சீரகம் எல்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததான் இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கையாலவே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி கையால் மசிச்சு விடும்போது பார்த்திங்களா அந்த மல்லி இலை ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு இந்த ரசத்தில் நல்லா இறங்கி வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாயை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா ரசத்துக்கு இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த எண்ணெயிலே இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி புளி தண்ணியெல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பவுடரையும் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ரசம் கொதிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக நுரக்கூடி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப டேஸ்டியான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோடு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. பாய்.